மதுரையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ஓட்டி ஜோடியாக ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரத்தில் இளைஞர் கைது செய்யப்பட்டார். மதுரை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் தனது மனைவியை பின்புறம் வைத்து அதிவேகமாக பைக்கை ஓட்டிச் சென்ற வீடியோக்கள் இணையத்தில் பரவியது. இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் ஓட்டியதாக விக்னேஷ் மீது ஒத்தக்கடை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் பைக்கை பறிமுதல் செய்ததுடன் விக்னேஷின் ஓட்டுநர் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்துள்ளனர். இதையடுத்து காவல் நிலைய ஜாமீனில் விக்னேஷை போலீசார் விடுவித்தனர். இதனிடையே பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தெரியாமல் பைக் ரேஸில் ஈடுபட்டு விட்டதாகவும் இனி இதுபோன்ற தவறில் ஈடுபட மாட்டேன் என்றும் விக்னேஷ் வீடியோ வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் இலவச பேருந்து திட்டம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை நடத்தினார். சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் தாவேகா அரசு அமைந்தவுடன் மாநிலம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லாமல் அரசு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று விஜய் வாக்குறுதி அளித்திருந்தார். அது குறித்த எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் மாநகர பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் என்ற பெயரில் மகளிர் விடியல் பயண திட்டத்தை மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கடந்த நிலையிலும் மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பேருந்து சேவை குறித்த வாக்குறுதி பற்றி விஜய் வாய் திறக்கவில்லை என்று விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய நிலையில் அது குறித்து அந்த துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் போக்குவரத்து துறையின் தொலைநோக்கு திட்டங்களான மகளிர்கள் மாநிலம் முழுவதும் கட்டணமில்லா பயணம் செய்வது தொடர்பான செயல் திட்டம் குறித்தும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் வீதிகளில் போராடும் நிலை உருவாகியுள்ள நிலையில் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவையில் எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பேச வேண்டும் என்பன உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின் வலுவான எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்றும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கும் மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகளுக்கான வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் புதியவர்கள் மூத்த உறுப்பினர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் கொரோனாவை அழைத்துச் சென்று கோரிக்கை மனு கொடுக்க வேண்டும் என்றும் தொகுதி மக்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று கூறிய மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக தான் மக்களுக்கு நன்மை செய்யும் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றார். சென்னை ஆலந்தூரில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தலைமறைவாக இருந்த தாவேகா நிர்வாகியை பெங்களூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். சென்னை ஆலந்தூரில் உள்ள மகளிர் உடற்பயிற்சி மையத்தில் பொறுப்பாளராக உள்ள பெண்ணுக்கு ஆலந்தூர் வடக்கு பகுதி தாவேகா செயலாளர் வேம்புலி என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இரவு நேரத்தில் குறிப்பிட்ட பெண்ணின் வீட்டிற்கு சென்ற தாவேகா நிர்வாகி வேம்புலி அத்துமீறியதாக பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். ஆனால் கடந்த 7 நாட்களாக தலைமறைவாக இருந்த வேம்புலி பெங்களூருவில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பெங்களூருக்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த வேம்புலியை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் ஆலந்தூரில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் தாவேகா நிர்வாகி வேம்புலியை ஆஜர்படுத்திய பின் சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். செங்குன்றம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் 4 வயது குழந்தை வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அக்குழந்தைக்கு விளையாட பூனைக்குட்டி கொடுப்பதாக கூறி வீட்டிற்கு அழைத்துச் சென்ற காளி என்பவர் வீட்டில் வைத்து குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோர் செங்குன்றம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து 50 வயதுடைய கூலி தொழிலாளியான காளியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் மற்றும் நகைக்கடன்களை தாவேகா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர். சிதம்பரம் காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் செய்த விவசாயிகள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி அளித்ததை கூட முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினர். 5 ஏக்கருக்கும் கீழ் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வதாக கூறிய விஜய் தற்போது விவசாயிகளுக்கு பிச்சை போடுவதாக போராட்டக்காரர்கள் விமர்சனம் செய்தனர். விவசாயிகள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் அல்ல. விவசாயிகள் உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை போன்றவர்கள். அந்த தெய்வங்களை நீங்கள் கஷ்டப்படுத்த நினைத்தீர்களே ஆனால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் மனதிலே இந்த ஆட்சி சரியில்லை என்று ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டால் அந்த ஆட்சிக்கு கண்டிப்பாக அதற்குரிய பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் வந்து
ஆண்டுதோறும் பயிர் செய்தாலும் அது வீடு வந்து சேர்ந்தால்தான் விளைச்சல் நிச்சயம் என்பார்கள். அதை கருதாமல் 50,000 25,000 என தவணை முறையில் முதலமைச்சர் விஜய் தள்ளுபடிகளை அறிவிப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 5 ஏக்கரில் இருந்து 50,000 ரூபாய்க்கு வந்தபோதே விஜயின் வாக்குறுதி தெளிவாகிவிட்டதாக கூறிய அவர்கள் மழை, வெயில், காற்று என இயற்கை பேரிடர்களுக்கு மத்தியில் உழைக்கும் தங்களை அவமதித்து விட்டதாக வேதனை தெரிவித்தனர். புதுக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அருகில் உள்ள 2 டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் பள்ளி, கல்லூரி, கோயில் உள்ளிட்டவைகளுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுவதாக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்குராஜ வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிக்கு 500 மீட்டருக்குள்ளேயே 2 டாஸ்மாக் மதுபான கடைகள் தற்போது மூடப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் எழுப்பியுள்ளனர். அதனால இது ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு, சந்தப்பட்ட இருக்கு, இந்த நம்ம அரசு உயர் துவக்கப்பள்ளி இருக்கு, அதே மாதிரி பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு. எல்லா ஸ்கூலுமே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க. டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணணும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, முதல்வர் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கனைக்கான குடிச்சிட்டு கிடக்குறாங்க. ஸோ அப்போ இதை நாம் என்ன பண்ணணும், இதை தடுத்தா தான் மாணவர்கள் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிப்பாங்க. மாவட்டம் முழுவதும் பள்ளி, கல்லூரி மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் மூடப்படாமல் உள்ள மதுபான கடைகளை விரைந்து மூட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தினர். பிரபல நடிகர் பருத்தி வீரன் சரவணனால் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அவரது முதல் மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார். பருத்தி வீரன் சரவணனுக்கும் சூரியஸ்ரீ என்ற பெண்ணுக்கும் கடந்த 2003ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்று முகலிவாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்துள்ளனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து அழைத்து வந்த சரவணன் சில ஆண்டுகளாகவே தன்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தி வருவதாக சூரியஸ்ரீ போலீசில் புகார் அளித்துள்ளார். ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2வது திருமணம் மாதிரி பண்ணிக்கிட்டு கொண்டு எனக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க. இந்த கொடுமை என்னால் தாங்க முடியல. அதனால் நான் தனியாக இருக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் பிரச்சனை பண்ணிட்டு டைவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க என் மேலே. அதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் கொடுமை பண்ணுறாங்க, அடிக்கிறது, திட்டுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, பயங்கர பிரச்சனைகள். நடிகர் சரவணன் மீது தக்க நடவடிக்கை எடுத்து தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சூரியஸ்ரீ வலியுறுத்தி உள்ளார். சென்னை காசிமேட்டில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 19 மீனவர்களை ஆந்திர கடல்சார் போலீசார் சிறைபிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த கணேசன், கர்ணன் என்பவர்களுக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளில் 19 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது ஆந்திர எல்லையோரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஆந்திர கடல்சார் போலீசார் விசைப்படகையும் மீனவர்களையும் சிறைபிடித்தனர். விசைப்படகில் இருந்த 19 மீனவர்களும் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் என்றும் காசிமேட்டில் மீன்பிடி தொழிலாளிகளாக பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீனவர்கள் சிறைபிடிப்பு தொடர்பாக தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளை சந்தித்து மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் முறையிட்டனர். சிறைபிடிக்கப்பட்ட 2 விசைப்படகுகள் மற்றும் மீனவர்களை விரைந்து மீட்க வேண்டும், வருங்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டில் மக்கள் நலனுக்காக ஒன்றிணைந்து போராட்டங்களை முன்னெடுக்க இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். சென்னையில் தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ, எம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மக்கள் நலன் மற்றும் உரிமைகள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுக்க 12 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது. தேர்தலுக்கான அணி என்பது தேர்தல் நேரத்தில் உருவாக்கப்படும். இந்த அணி என்பது நிரந்தரமாக தமிழ்நாட்டினுடைய நலன், முன்னேற்றம், நாட்டில் வரக்கூடிய முக்கிய பிரச்சனைகளுமே ஏகாதிபத்திய எதிர்ப்பு உட்பட, விலைவாசி உயர்வு உட்பட போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளின் மீது சேர்ந்து போராடுவது, சேர்ந்து செயல்படுவது என்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற அணியே தவிர இது தேர்தலுக்கான அணி அல்ல என்பதையும் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலுடன் தொடங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பே. சண்முகம் வலியுறுத்தினார். திட்டத்தின் பெயரை மாற்றும் அவசரத்தை மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளில் தாவேகா அரசு காட்ட வேண்டும் என்று திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் முதல்வன் திட்டத்தின் பெயரை மாற்றுவது என்பது இந்த ஆட்சியின் அற்பத்தனத்தையே காட்டுவதாக சாடினார். திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டால் திட்டங்களின் பயனை மறைத்துவிட முடியாது என்றும், திட்டத்தின் பயனை யாராலும் அழித்துவிட முடியாது என்றும் பாரதி தெரிவித்தார். பெயரை மாற்றிவிட்டால் அந்த திட்டத்தினுடைய பயனை மறைத்துவிட முடியாது.
ஒரு திட்டத்தினுடைய பெயரை மாற்றுவதாலே அந்த திட்டத்தினுடைய பயனை யாராலும் மறைத்துவிட முடியாது. சூரியனை மறைத்துவிட முடியாது. அதுபோல தளபதி மு.க. ஸ்டாலின் செய்த திட்டங்களை யாராலும் பேரை மாற்றினா கூட மறந்துட முடியாது. சூரியனை எப்படி மறைக்க முடியாதோ அதுபோல் திமுக தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களை மறக்க முடியாது என்று பாரதி கூறினார். பயிர்க்கடன் விவகாரத்தில் விவசாயிகள் நாள்தோறும் போராடி வருவதாக கூறிய பாரதி, செய்வதற்கு மனமும் நிர்வாக திறனும் இருந்தால் போதும், மக்களுக்கு எதையும் செய்யலாம் என்று ஸ்டாலின் கூறியதை அவர் நினைவு கூர்ந்தார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிள்ளை, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க தாவேகா அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றார். மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய அந்த திட்டத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திருமாவளவன் தெரிவித்தார். பரங்கிப்பேட்டை பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு இந்துஸ்தான் நிறுவனம் அனுமதி கோரியுள்ளதாக தெரிய வருகிறது. அதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. தாவேகாவுடன் தேர்தல் தொடர்பாகவோ அல்லது கூட்டணி அமைப்பது தொடர்பாகவோ இதுவரை பேசவில்லை என்று திருமாவளவன் தெரிவித்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்வது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவி விலகுவது கவலை அளிப்பதாக கூறினார். பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், அண்ணாமலை யாரால் உருவாக்கப்பட்டவர், எதற்காக களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்பது விரைவில் அம்பலமாகும் என்றார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட குமரன் நகர், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிய சாலை வசதி அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரன் நகர், குறிஞ்சி நகர், சாய் கார்டன், தென்றல் நகர், நாகம்மாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பல வருடங்களாக சாலை வசதி அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் சிறு மழைக்கே மழைநீர் தேங்கி விடுவதாகவும், சிதிலமடைந்த சாலையிலேயே தினந்தோறும் பயணிப்பதால் கடும் அவதிக்குள்ளாவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். 15 வருஷமாக இங்கே தான் குடியிருக்கிறோம். அதில் பெரிய பெரிய வீடுகள், அரண்மனை மாதிரி வீடெல்லாம் கட்டியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையான சாலை வசதி இல்லை, தெருவிளக்கு கிடையாது, குடிநீர் சரியாக விநியோகம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படை தேவைகள் இல்லாதனால மக்கள் ரொம்ப அவதிக்குள்ளாக இருக்கோம். இதில் ஒரு தார் சாலை கிடையாது. ஒரு சின்ன மழை பெஞ்சாலுமே தண்ணி நின்றுது. குழந்தைகள் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதிகமாக இருக்காங்க. காலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா சேரும் சகதியுமாக தான் அவங்க ஆஃபீஸுக்கே போய் சேர்றாங்க. மழைக்காலம் தொடங்கும் முன்பு விரைந்து சாலை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமாஜ்வாதி கட்சி பெரும் பிளவை சந்திக்க இருப்பதாக உத்தரப்பிரதேச அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பரின் கருத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள அகிலேஷ் யாதவ், கட்சிகளை உடைப்பதே பாஜகவின் வேலை என்று விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி பெரும் பிளவை சந்திக்க இருப்பதாகவும், அக்கட்சியிலிருந்து ஏராளமானோர் பாஜகவில் இணைய தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை ஆதரித்து அம்மாநில துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா 27 எம்பிக்கள் கட்சி தாவ உள்ளதாக கூறியிருந்தார். இதனை நிராகரித்த சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் கட்சி மாற தயாராக இருப்பதாக பதிலடி கொடுத்தார். பயப்படுபவர்கள்தான் கட்சியில் இருந்து வெளியேறுவார்கள் என்றும், பாஜகவை எதிர்த்து போராட துணிச்சலான குழு தேவை என்றும் கூறினார். நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு உடல் சார்ந்த பிரச்சினைகளை சரி செய்ய உதவும் நாவல் பழங்களின் விற்பனை திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. மே முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சாகுபடி செய்யப்படும் நாவல் பழங்களை விற்க திடீர் சாலையோர கடைகள் முளைத்துள்ளன. திருச்செந்தூர் சுற்றுவட்டாரத்தில் 1 கிலோ நாவல் பழம் 200 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். நாவல் கொட்டை சுகரை குணப்படுத்தும். நாவலுடைய பழம் இன்சுலினை கட்டுப்படுத்தும். இந்த வகை எல்லாமே இதுக்கு தேவைப்படக்கூடியது நாவப்பழம். இப்பொழுது கிடைக்கிறதே இல்லை, நிறைய இடம் கிடைக்க மாட்டேங்குது. வெளியூர்ல இருந்து தான் கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. முன்னால இங்க உளுப்பி அப்படியே கழுவி அங்க வச்சுப்பாங்க பள்ளிக்கூடங்கள்ல. நாவல் பழம் மட்டுமல்லாது அதனுடைய விதைகள் நீரிழிவு, இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுவதால் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நாவல் பழங்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரித்துள்ளது. பெரியகுளம் ஊராட்சிக்குட்பட்ட குள்ளப்புறம் அருகே பாசனத்துக்காக வைகை நீரை கொண்டு செல்லும் வாய்க்காலின் பக்கவாட்டு சுவர் சேதமடைந்துள்ளது. வைகை அணையின் கீழ் உள்ள அணையில் இருந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பேரணைக்கு இந்த வாய்க்கால் மூலமாக 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பாசனத்துக்காக வாய்க்காலில் நீர் திறக்கப்பட்ட போது பக்கவாட்டு சுவரில் உடைப்பு ஏற்பட்டது. 8 மாதங்களாகியும் இதுவரை பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்னமும் இதை ரீஒர்க் பண்ணாம இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இதனால பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலத்துக்கும் இந்த தண்ணி எங்கிட்ட அறுத்துட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலே தான் இருக்கும். இந்த இடத்துல இவ்வளோ அசால்ட்டா இருக்கிறது
அதிகாரியுடைய கவனக்குறைவு வந்து அவங்க எதிர்பார்க்க சொல்ல முடியும். குள்ளபுரம் பாசன வாய்க்காலை நம்பி ஏராளமான விவசாயிகள் உள்ளதால் பருவமழை தொடங்கும் முன்பே பக்கவாட்டு சுவரை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அரசியல் விமர்சகர் பொன்ராஜுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாவேகா பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக பொன்ராஜுக்கு எதிராக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. வழக்குகளை ரத்து செய்ய கோரி பொன்ராஜ் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்தரையின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை முன் ஆஜராகி விளக்கம் அளித்தும் 2 மாதங்களுக்கு பிறகு புகார்தாரர் அமைச்சரான பின் அரசியல் உள்நோக்கத்தோடு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பொன்ராஜ் தரப்பு வாதிட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுக்களுக்கு ஜூன் 29ஆம் தேதிக்குள் பதில் தரும்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கும் கடலூர் போலீசாருக்கும் உத்தரவிட்டார். அதுவரை இந்த வழக்குகள் தொடர்பாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது என காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். குமரி மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களுக்குள் புகுந்து ரீல்ஸ் எடுக்கும் தாவேக நிர்வாகிகளுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். தாவேக ஆட்சி அமைந்தது முதல் அரசு அலுவலகங்கள் மற்றும் காவல் நிலையங்களுக்குள் அக்கட்சி நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து ரீல்ஸ் எடுப்பது, அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தன்னுடைய சகாக்களுடன் வந்த தாவேக மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆட்சியரிடம் மனு கொடுத்ததை வீடியோ எடுத்து ரீல்ஸாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதேபோல் பேச்சிப்பாறை மலைவாழ் மக்களிடம் சாலை அமைத்து தருவோம், குடிநீர் வசதி செய்து தருவோம் என்று அக்கட்சியினர் வாக்குறுதிகளை தந்ததுடன் அந்த மனுக்களை வன அதிகாரியின் அலுவலகத்தில் அளித்ததையும் வீடியோ எடுத்துள்ளனர். தாவேக நிர்வாகிகளின் இந்த ரீல் செயலுக்கு மக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கட்சியில் மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு தாவேக எம்எல்ஏக்கள் 10 பேர் போர்க்கொடி தூக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மிரட்டல் விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கவில்லை என்றால் மாற்றுக் கட்சியில் இணைவோம் என தலைமையை மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சிக்காக உழைக்காமல் புதியதாக கட்சியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பதா என மூத்த மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே உட்கட்சி பிரச்சினைகளை சரி செய்ய ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க தாவேக தலைமை முடிவு செய்துள்ளது. ஆனால் கட்சிக்காக உழைக்காமல் புதியதாக கட்சியில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பதா என மூத்த மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பெண் ஒருவர் நூதன முறையில் 150 சவரன் நகைகளை மோசடி செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவனியாபுரம் SKR நகரைச் சேர்ந்த கவிதா என்ற பெண் அப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தீபாவளி சீட்டு, ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இணைந்து பணம் செலுத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கவிதா தனது மகனுக்கு பெண் பார்க்க செல்வதாகவும் அதற்கு அதிக அளவில் நகை அணிந்து செல்ல வேண்டும் எனவும் அப்பகுதியில் நன்கு பழகிய பெண்களிடம் 2 சவரன், 15 சவரன் என 150 சவரன் நகை பெற்றுள்ளார். நகைகளை திருப்பி கேட்டபோது தட்டி கழித்த கவிதா கடந்த 12ஆம் தேதி முதல் குடும்பத்துடன் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி பழகினவங்க சார். அவங்க இப்படி செய்வாங்க நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஒரு 2 நாளில் நான் விசேஷத்துக்கு போயிட்டு வந்து தரேன்னு சொல்லி தான் சார் நகையெல்லாம் வாங்கிட்டு போனாங்க சார். ஃபேமிலிக்குள்ளே தெரியும், பக்கத்து வீட்டுக்கு தெரியல. இவங்க கொடுத்தது எனக்கு தெரியாது, நான் கொடுத்தது அவங்களுக்கு தெரியாமல் இப்படி செஞ்சுட்டாங்க. தலைமறைவானவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகைகளை பறிகொடுத்த பெண்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அரக்கோணத்தில் திடீரென காற்றுடன் பெய்த மழையால் முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் விழாவுக்காக வைக்கப்பட்ட ராட்சத பேனர்கள் கீழே சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வரும் 22ஆம் தேதி முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் மற்றும் ஆதரவாளர்கள் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகே ராட்சத பேனர்களை வைத்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென அரக்கோணம் பகுதியில் காற்றுடன் 15 நிமிடம் பெய்த மழையால் ராட்சத பேனர்கள் கீழே விழுந்தது. இதனால் அரக்கோணம் திருப்பதி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நல்வாய்ப்பாக விபத்து நடந்த இடத்தில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பொதுமக்களை பேனர்களை அப்புறப்படுத்திய நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வைக்கப்பட்ட பேனர்கள் தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
நாமக்கல் மாவட்ட பண்ணை கொள்முதலில் கடந்த 7 நாட்களில் 55 காசுகள் வரை முட்டை விலை உயர்ந்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பண்ணைகளில் இருந்து நாள்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த சில நாட்களாகவே முட்டை விலை அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் 5 காசுகள் உயர்ந்து முட்டை ஒன்றின் விலை ₹6.45 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் முட்டையின் நுகர்வு அதிகரித்து விற்பனையும் உயர்ந்துள்ளதே முட்டை விலை உயர்வுக்கு காரணம் என முட்டை பண்ணையாளர்கள் தெரிவித்தனர். வரும் நாட்களில் முட்டையின் விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. நாமக்கல்லில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என்று மிரட்டிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை களக்காடு பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் என்ற இளைஞர் சிட்லப்பாக்கம் பல்பொருள் அங்காடி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு செல்லும் போது அவருடன் பழகி காதலித்துள்ளார். காதலித்த போது இருவரும் நெருக்கமாக இருக்கும் படங்களை மாணவிக்கு தெரியாமல் அந்த இளைஞர் எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தன்னுடன் வெளியே வர மறுத்ததால் இருவரும் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் என்று அந்த இளைஞர் மிரட்டுவதாக போலீசில் மாணவி புகார் அளித்தார். மாணவியின் புகாரை அடுத்து துரைராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் சிட்லப்பாக்கம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அம்பாசமுத்திரம் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுடலை மணி என்ற கூலி தொழிலாளி 11ஆம் வகுப்பு மாணவியை காதலிப்பதாக கூறி பாலியல் சீண்டல் செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் தாய் அளித்த புகாரை அடுத்து சுடலை மணியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் மாணவியிடம் அவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த இளைஞரை அம்பாசமுத்திரம் மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். அண்மையில் இதே பகுதியில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக 60 வயது முதியவர் கைது செய்யப்பட்டார். அடுத்தடுத்த அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்களால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநில சிவசேனா கட்சியில் மீண்டும் பிளவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் எம்பி ஒருவருக்கு 50 கோடி ரூபாய் வரை வழங்க பேரம் பேசப்பட்டுள்ளதாக உத்தவ் பிரிவு சிவசேனா குற்றம் சாட்டியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு சிவசேனா கட்சியில் ஏற்பட்ட பிளவிற்கு பின் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணி பாஜக இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஏக்நாத் ஷிண்டே தற்போது துணை முதல்வராக உள்ள நிலையில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா அணியில் பிளவு ஏற்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் உத்தவ் தாக்கரே அணியில் உள்ள 6 எம்பிக்களை குதிரை பேரம் மூலம் தங்கள் வசம் இழுக்க துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முயன்று வருவதாகவும் முதற்கட்டமாக 15 கோடி ரூபாய் முன்பணம் வழங்கிவிட்டதாகவும் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி குற்றம் சாட்டியுள்ளது. உத்தவ் தாக்கரே அணியில் உள்ள 9 எம்பிக்களில் 6 எம்பிக்கள் அணி தாவினால் நாடாளுமன்றத்தில் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியின் பலம் சரியும் என்பதால் மகாராஷ்டிரா அரசியலில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்காதது, தமிழ்நாட்டில் தினமும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் என தாவேக அரசுக்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. இந்த நிலையில் காலை 10 மணிக்கு ஆளுநர் அர்லேக்கர் உரையுடன் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கூறியுள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற 38 நாட்களில் கொலைகள் உள்ளிட்ட 200க்கும் அதிகமான கொடுங்குற்றங்கள், தாவேக அரசுக்கு எதிரான குதிரை பேரம், பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம், அரசு நிர்வாகத்தில் தாவேகாவினரின் தலையீடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலுவாக எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகியுள்ளன. மேகதாதுவில் கர்நாடக அரசு தடுப்பணை கட்டினால் அமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார் என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் கூறியுள்ளார். திருவள்ளூரில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேஷ், கர்நாடகாவில் ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சி மேகதாதுவில் ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது என்றார். கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டத்தை மும்முரமாக செயல்படுத்தி வராங்க. உங்களுடைய தமிழக அரசின் சார்பில் இல்லை, அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். காங்கிரஸும் அதை நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமை பாதுகாப்பதற்கு நாங்கள் அதை எந்த காலகட்டத்திலும் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. இங்கேருந்து ஒரு படி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆமா, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவி துறக்குது நான் தயாராக இருக்கேன். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் அமைச்சர் பதவியை துறக்க தயார் என்ற காங்கிரஸ் அமைச்சரின் பேச்சு அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. 2 சீட்டு கட்சி என விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஏளனம் செய்தவர்கள் அதன் மகிமையை தற்போது உணர்ந்திருப்பார்கள் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சிதம்பரத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் விடுதலை சிறுத்தை கட்சியை தவிர்த்துவிட்டு தமிழ்நாடு அரசியல் இயங்க முடியாது என்றார். தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற சக்தியாக விசிக உள்ளதாகவும் அவர் கூறினார்.
விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்துவிட்டு தமிழ்நாடு அரசு அதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, கள அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். 2 சீட்டு தானே என்று ஏளனம் செய்தவர்களுக்கு அந்த 24 மணி நேரத்தில் அந்த 2 சீட்டு எவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தது என்பதை உணர்ந்திருப்பார்கள். வாக்கு வங்கியை வைத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த கட்சியிடமும் இத்தனை சீட்டு கொடுங்கள் என்றும் பதவியை கொடுங்கள் என்றும் யாரிடமும் பேரம் பேசவில்லை என்றும் திருமாவளவன் கூறினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே காவல்துறையினரை கல்லால் தாக்கிய தாவேகாவை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். சத்தியமங்கலம் கிராமத்தில் தாயுடன் வசித்து வந்த ரஞ்சித் என்ற இளைஞர் வீட்டின் மீது அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் மற்றும் மைக்கேல் ஆகியோர் கல் எறிந்து ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவசர காவல் உதவியின் 100க்கு தொடர்பு கொண்டு ரஞ்சித் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் அசோக்கை ஜேம்ஸ் மற்றும் மைக்கேல் ஆகியோர் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இந்நிலையில் சத்தியமங்கலம் போலீசார் ஜேம்ஸை கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய மைக்கேலை தீவிரமாக தேடி வருகின்றனர். விசாரணையில் காவலரை தாக்கிய இருவரும் தாவேகாவில் இருப்பது தெரிய வந்தது. சிவகங்கை மாவட்டம் ராகினிப்பட்டியில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்து விவசாயி ஒருவர் அசத்தி வருகிறார். ராகினிப்பட்டியில் உள்ள 1 ஏக்கர் நிலத்தில் விவசாயி கர்ணன் விவசாயம் செய்து வருகிறார். கோடைக்கால பயிராக கேழ்வரகு பயிரிட்டிருக்கும் அவர் ரசாயனம் கலக்காத உரங்களை தானே தயாரித்து பயன்படுத்தியதாகவும் இதனால் நல்ல மகசூல் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். தொழு உரம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், பஞ்சகாவியம், இந்த மாதிரி இது வந்து இயற்கை யூரியாவுக்கு பதிலாக மீன் அமிலம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கடல் பாசி உரம் கொடுத்துருக்கேன். இதே நான் கொடுத்த உரங்கள் இந்த கேழ்வரகுக்கு. இயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண்புழுக்கள் உற்பத்தியாகி மண்வளம் காப்பதோடு விளைச்சலும் அதிகரிப்பதாக விவசாயி கர்ணன் கூறினார். பள்ளி கட்டணம் குறித்து அரசாணை வெளியிட்ட பின்னரும் எவ்வாறு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பு கட்டணம் வசூலிப்பதை தமிழ்நாடு அரசு 2008ஆம் ஆண்டு பிறப்பித்த அரசாணை ரத்து செய்த போதும் பல பள்ளிகள் வசூலிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அவ்வாறு கட்டணம் வசூலிக்கும் பள்ளிகளின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து விசாரணை நடத்தி எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய தேவையான வழிகாட்டுதலை உருவாக்க உத்தரவிட கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட பெற்றோர் மட்டுமே நீதிமன்றத்தை அணுகலாம் என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருப்பதாக பள்ளி தரப்பு வழக்கறிஞர் கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசாணை வெளியிட்டும் எவ்வாறு சிறப்பு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து பதில் மனு தாக்கல் செய்ய பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர், இயக்குநர் ஆகியோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.